இந்தியாவில் கடந்த 3 நாட்டாக நிறைய மக்கள் அவங்களோட சொந்த ஊருக்கு போக முடியாமல், ஒரு சொந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு போக முடியாமல், கோயிலுக்கு போக முடியாமல், அவங்களோட உடம்பு சரியில்லாமல் சொந்தக்காரங்க பார்க்க முடியாமல் எல்லாம் அவதிப்பட்டுருக்காங்க. காரணம், இந்தியாவில் விமான சேவைகள்லாம் ரத்து பண்ணதும், மற்ற விமானங்களோட சேவைகளுடைய பயண டிக்கெட்டுகளை பல மடங்கு உயர்த்தினது தான் காரணம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இண்டிகோ அப்படின்ற நிறுவனம் அவங்களுடைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணுது. என்னென்னா, அதாவது டிஜிசிஏ அவங்க ஒரு புதிய திட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது ஃப்ளைட் ஓட்டுறவங்க 18 மணி நேரம் இருக்கிற ஷிஃப்ட்டை 8 மணி நேரம் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி 36 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு லீவ் இருந்ததை 48 மணி நேரமாக மாற்றிருக்காங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, மற்ற நிறுவனங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை ரெடி பண்ணிட்டாங்க. இண்டிகோ நிறுவனம் அது மாதிரி பண்ணல. அதனால் அவங்களால அந்த ஃப்ளைட்ஸு கரெக்ட் டைம் இயக்க முடியல. ஆட்கள் இல்லாத பற்றாக்குறையால் நிறைய ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால் இந்தியா ஃபுல்லாக பல மக்கள் கடும் அவதிப்பட்டாங்க. ஸோ இந்த 3 நாளாக பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் டிஜிசிஏ அவங்க போட்ட அந்த திட்டங்களை வாபஸ் வாங்கிடுறாங்க. ஸோ அதனால் இண்டிகோ நிறுவனம் இந்த டிசம்பர் 10ஆம் தேதியில 15ஆம் தேதிக்குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இண்டிகோ நிறுவனோட சேவை மெல்ல மெல்ல இயக்க தொடங்கியிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் எல்லாமே சரியாகி ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ளே நார்மலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நிறைய மக்கள் நிறைய சிரமத்துக்கு உள்ளாகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போடுவது முடிஞ்சளவுக்கு அவங்க முன்னாடியே எச்சரிக்கையாக மக்களை எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அந்த நிறுவனங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி.